இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதுல என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ஒவ்வொருவரும் தேவனை குறித்து ஒவ்வொரு படம் வச்சிருக்கோம் நம்ம மனசுல. அந்த படத்தை நம்ம எப்படிப்பட்ட படம் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தேவனிடத்துல இருந்து அதை சார்ந்துதான் நம்ம தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அதாவது ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். அவரை ஒரு கரிசனை இல்லாத தேவனா, இல்ல ஏதோ ஒரு சமயத்துல உதவி செய்வாரு, பாதி நேரம் அவரை நம்ப முடியாதுன்ற மாதிரி, அப்படி சிலர் படம் வச்சிருக்கோம். சிலர் ஏதோ சிலருக்காக ஏதோ ஒரு சமயத்துல எப்பவோ செய்யறாரு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருக்கோம். சிலர் எனக்கு அவர் எதுவுமே செய்யல அப்படின்ற ஒரு படத்தை நம்ம வச்சிருக்கிறோம். சிலர் அவர் எங்கேயோ தூரத்துல இருக்காரு, நான் கத்தி கூப்பிட்டா கூட அவருக்கு காது கேட்க மாட்டேங்குது, அவ்வளவு தொலைவில் இருக்கிறாருன்னு சிலர் நம்ம நினைக்கிறோம். சிலர் யோபு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், அவர் கொடுத்தார் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனால அவர் கொடுப்பாரு எடுப்பாரு எல்லாம் அவருடைய இதுல இருக்குன்னு சொல்லி சிலர் அதை பேசிட்டு இருக்கோம். அவர் கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர். இன்னும் ஒரு கொடுமையானது என்னன்னா, வியாதியையும் துன்பத்தையும் கொடுக்கிறவர் அவர் என்று நம்புகிற ஒரு காரியம். இதெல்லாம் இப்படி எல்லாம் படம் வச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு வியாதி வருதுன்னா அது ஆண்டவர் தான் கொடுத்திருக்காரு, அப்போ நான் அதை பொறுத்துக்கணும், அது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. துன்பமும் ஆண்டவர்கிட்ட தான் வருது, அவர் ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்காக இதை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு படத்தை தேவனை குறித்து வைத்திருந்தோம்னா அந்த மாதிரி காரியங்களை தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஏன்னா இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்வை உருவாக்கும். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குதோ அதை அமைக்கக்கூடியவை இந்த காரியங்கள். அதாவது நம்முடைய லைஃபை ஷேப் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு தூரம் தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம், அவரை நாம் சொன்ன மாதிரி அறிஞ்சிருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். இல்ல அவரை அன்பான தகப்பனா பாக்குறோமா, அவரை நல்லவரா பாக்குறோமா, அவரை சுகமாக்குறவரா பாக்குறோமா, அதாவது எல்லா நன்மையான காரியங்களும் அவரிடத்துல இருந்து வருகிறதுன்னு பாக்குறோமா. இப்படிப்பட்ட இல்ல வியாதியும் துன்பத்தையும் சுகம் கொடுக்கிற தேவன், வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிற தேவன், துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் பாக்குறோமா. இப்போ தவறான காரியங்களை நம்ம தேவனை குறித்து தவறான படத்தை வச்சிருந்தோம்னா அந்த காரியங்களை தான் நம்ம அறுப்போம். ஆனா இன்னைக்கு இதை நம்ம கொஞ்சம் விரிவா வேத வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியங்களாலே நம்ம சிறு வயதுல இருந்தே போதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய காரியங்கள் தேவனை குறித்து. அவர் எல்லா நேரமும் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. நம்ம நம்ம தப்பு செஞ்ச உடனே அவர் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு, நம்ம கையில வச்சிருக்கிறது பிடுங்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஏன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நமக்கு சொல்லப்பட்டவைகளே அவைகள் தான். நம்மளை சரி பண்ணணும்ன்றக்காக பெற்றோர் அதைத்தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, உன்னை எப்போதுமே பார்த்துட்டு இருக்காரு. நீ தப்பா பேசினாலும் பாக்குறாரு. அப்போ ஒரு பயத்தினாலே அப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்ம தேவனை அப்படி ஒரு பயந்து இருக்கிற ஒரு தகப்பன் மாதிரி பார்க்கல, ஒரு நல்ல தகப்பன் மாதிரி பார்க்கல. இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இருதயத்துக்குள்ள தேவனை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளியே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு விளைவாக வரும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் காட்டுறேன், வாசிக்கலாம். அதுல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய உள்ளத்துல இருந்து லிவிங் வாட்டர்ஸ், அதாவது ஜீவனை தருகிற ஊற்று வரணும்னா நம்முடைய இருதயத்தை காக்க வேண்டியிருக்கு. நம்ம இருதயத்துல தேவனை குறித்த சரியான படம் இருக்க வேண்டியிருக்குது. ஏன்னா ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது எந்த இடம்னு எனக்கு சரியா தெரியல. அதாவது புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபடுகிறவனுக்கு நீர் மாறுபடுகிறவனாகவும் இருப்பீர். எனக்கு அந்த வசனம் ரொம்ப நாளா நான் யோசிப்பேன், அது என்னது அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனை நம்ம மாறுபடுறவரா பார்த்தோம்னா எல்லா நேரமும் அவர் நம்ப முடியாதவராக, அவர் ஒரு நேரம் தருவார் ஒரு நேரம் தரமாட்டாரு அப்படின்னு இருந்தோம்னா அப்படிதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்னா விசுவாசமே இருக்காது, நம்ம அவரிடத்துல இருந்து எதுவுமே பெற முடியாது. இப்போ வேதத்துல தேவனை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நான் வசனத்துல இருந்து காட்ட போறேன். அதாவது யாத்ராகமம் 33:18 வாசிக்கிறேன். அதுல மோசே ஜெபிக்கிறான். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். தேவன்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பீங்க.
நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய மகிமைனால அப்படி ஜிலு ஜிலுன்னு அப்படி ஜொலிக்கிறவராக அப்படி பளிச்சுன்னு வெளிச்சமா அப்படி அதுதான் அவருடைய மகிமை அப்படின்னு சொல்லி என்னுடைய எண்ணம்லாம் அப்படித்தான். உங்களில் பெரும்பாலானவர்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்த வசனத்துல பாருங்க, யாத்திராமும் 33:19 அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி அப்படிங்கிறாரு. அப்போ மகிமை காண்பேன்னு சொன்னதுக்கு அவருக்கு பதில் வருது, தயையெல்லாம் நான் உன் மேல உனக்கு முன்னாடி கடந்து போக பண்ணுவேன்ப்பா, நான் கிருபையா இருப்பேன், இரக்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சி பாத்தீங்கன்னா, இது எந்த இடத்துல வருதுன்னா, அவன் இந்த கற்பலைகளை எடுத்துக்கொண்டு போற அந்த சமயத்துல வருது. 10 கட்டளைகள் கொடுக்க போகிற சமயத்துல, கட்டளைகள் கொடுக்கிற நேரத்துல தேவன் தன்னை பத்தி அப்படி சொல்றாரு. அடுத்து அதனுடைய தொடர்ச்சி 34 அதிகாரத்துல வருது. 34:5 வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் மகா தயவையும் சத்தியம் உள்ள தேவன். இப்போ மகிமையை காண்பித்தருளும் சொன்னதுக்கு அவர் தன்னுடைய பெயரை சொல்றாரு. எப்படின்னா, இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயை உள்ளவர், சத்தியமுள்ள தேவன். இதுல எதுலையாவது எரிச்சல் உள்ளவர், கோபம் உள்ளவர், உங்களை தண்டிக்கிறவர் வந்திருக்கா? இல்லை. ஏன்னா அந்த தண்டனை, இந்த கோபம் எல்லாம் யார் மேல வருதுன்னா, அவரை நேசிக்காதவர்கள், அவருக்கு எதிராக இருக்கிறவர்கள் மேலதான் வருது பழைய ஏற்பாட்டு காலத்துல. இங்க மோசேக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி சொல்றாரு? இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர்னு கூட இல்ல, நீடிய சாந்தமுள்ளவர். இதே மாதிரி உள்ள வசனங்கள்லாம் பழைய ஏற்பாட்டுல நான் காண்பிக்கிறேன். பல சமயங்கள்ல பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது அங்க தேவன் எரிச்சல் உள்ளவராக இருந்தாருன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட வசனங்களும் இருக்குதுன்றத நம்ம கண்டுக்கிறதே இல்லை. எங்க பாருங்க, எண்ணாகமம் 14 அதிகாரம் 7 வசனம், ஆகியால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும். இப்போ இது எண்ணாகமத்துல வருது. அவர் சாந்தம் இல்ல, நீடிய சாந்தம், கிருபை இல்ல, மிகுந்த கிருபை, அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர். அவருக்கு எதிராக மீறுதல் செய்யறவங்க, அக்கிரமம் செய்யறவங்களையும் மன்னிக்கிறவர்னு சொல்லி இந்த வசனத்துல வருது. நெகேமியா 9 அதிகாரம் 17 வசனத்துல நெகேமியா அவனுடைய ஜெபத்துல சொல்றான். பின்பகுதியை காட்டுறேன். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. நெகேமியா ஒரு ஜெபம் பண்றான். அந்த ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது, என்னத்த சொல்லி ஜெபம் பண்றான்னா, இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லி ஜெபம் பண்றான். அதுல அவங்க, ஆண்டவரே உமக்கு விரோதமா எவ்வளவு கலகம் பண்ணாங்க, அவங்க நாங்க எகிப்துக்கு திரும்பி போறோம்னு சொன்னாங்க, ஆனா கூட நீர் இரக்கம் உள்ளவராயிருந்தீர், வெகுவாய் மன்னிக்கிறவராயிருந்தீர், மன உருக்கம் உள்ளவராயிருந்தீர், நீடிய சாந்தம் உள்ளவராயிருந்தீர், மிகுந்த கிருபை உள்ளவராயிருந்தீர். இப்போ எல்லாம் பாருங்களேன், அதாவது கிருபைன்னு சொல்லிட்டா கூட பத்தாதுன்னு, மிகுந்த கிருபை, நீடிய சாந்தம், மன உருக்கம், இரக்கம், இது ஆண்டவருடைய மகிமை. இதுதான் இப்போ அவருடைய குணங்கள்ல அவர் மகிமையாக எதை அவர் நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அடுத்து சங்கீதம் 103:8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள. இதுலயும் அதே தாங்க வருது. ஒரு இரக்கமுள்ளவர் சொல்லிட்டு போடலாம்ல, அது ஒரே கேரக்டரை அவர் எவ்வளவு இறங்குகிறவர், ஒரு இரக்க குணம் உள்ளவர், ஒரு மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர்னு சொல்லி மிகுந்த கிருபை உள்ளவர். அதே தான் ரிப்பீட் ஆகுது. இங்க பாருங்க, யோவேல் 2 அதிகாரம் 13 வசனத்தின் பின்பகுதி, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இதுல இன்னொன்னு சேர்த்திருக்கு, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்னா என்ன? பல சமயங்கள்ல நமக்கு இது புரிய மாட்டேங்குது. தீமை செய்யறதுக்கு வருத்தமா இருக்குமா அவருக்கு? அவர் சந்தோஷப்படுறது இல்ல. எப்படா யாராவது தவறு செய்வாங்க, ஏதாவது மண்டையில போடலான்னு பார்த்துட்டு இருக்கிறவர் தேவன் அல்ல. அவர் தீமை செய்கிறதற்கு மன வருத்தப்படுறவர், அவருக்கு அது பிரியம் இல்ல. எப்படி ஒரு பெற்றோர் தன்னோட பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கு, முக்காவாசி நல்ல பெற்றோருக்கு அந்த எண்ணமே இருக்காது. அவங்க வேற வழி இல்லாம தான் சில நேரத்துல அடிக்க வேண்டியிருக்குது பிள்ளைங்களை, அவங்கள கண்டிக்க வேண்டியிருக்குது. ஏன் நம்ம சொல்லாமலே நல்லது செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சு வருத்தப்படுகிற பெற்றோர் உண்டு. பல சமயங்களில
இவங்களா வந்து நம்ம சொல்றத கேட்டு இந்த இந்த காரியத்தை செய்யலைன்னா அவங்க ஆபத்துல அகப்பட்டுருவாங்களேன்னு சொல்லிதான் அவங்கள அடிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அது மாதிரிதான் தீங்குக்கு மனசாப்படுகிறவர். அடுத்தது யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுல வந்து யோனா வந்து ஜெபம் பண்றான். கடைசியில ஆண்டவர் வந்து நினிவே அழிக்கலன்னு உடனே அவன் பண்ற ஜெபத்தை பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும்போதே இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவனான தேவன் என்று அறிவேன். அவன் சொல்றான் பாருங்க. ஆண்டவர் அவ்வளவு முரட்டாட்டம் உள்ள நினிவே மக்களை கூட மன்னிச்சிட்டார். இது அவனுக்கு பிடிக்கல. அதனால சொல்றான், எனக்கு அதனாலதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்க சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. நீங்க வந்து இறங்கிருவீங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்ட உடனே அவங்களுக்கு இறக்கப்பட்டுருவீங்க. அவங்கள மிகுந்த கிருபையோட அவங்களுக்கு இறங்குவீங்க. தீமை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்றான் யோனா. இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் தன்னுடைய குணங்களிலே மிகவும் அதிகமாக வெளிக்காட்ட விரும்புகிற பண்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஆனா நம்ம பல சமயங்களிலே அவருடைய எதிர்மறையான குணங்களை தான் அதிகமா காட்டுறோம். அது எப்பவும் ஒரு தடவை தான் வருது. ஏன்னா தவறு செய்யறவர்களுக்கு எதிராக தான் அது வருது. ஆனா அவரை தேடியவர்களுக்கு எதிராக அது வரவே இல்லை. இதைத்தான் ஆண்டவர் காட்டுறாரு. இப்போ இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆனா நம்முடைய பார்வை எப்பயுமே அவர் வந்து தண்டிக்கிறவர், எனக்கு வியாதியை கொடுக்கிறவர், எனக்கு எதிராக செயல்படுகிறவர், அவர் வந்து துன்பத்தை கொடுக்கிறவர், எங்கேயோ இருக்காரு அப்படிலாம் நினைச்சோம்னா அவர்கிட்ட இருந்து அப்படிதான் பெற்றுக்கொள்வோம். அவர் எங்கேயோ தான் இருப்பாரு, எதுவும் செய்ய மாட்டாரு, நான் சொல்றது எதுவும் அவர் காதுல விழாது, அவர் வியாதியை தான் கொடுப்பாரு, துன்பத்தை தான் கொடுப்பாரு. இப்படிதான் நம்ம அனுபவிப்போம். எதை நம்ம தேவனை குறித்து நம்புகிறோமோ, எதை அவரை குறித்த ஒரு படத்தை மனசுல வச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த படத்தை நம்ம மாற்ற போறோம். சரியான படத்தை வைக்க வேண்டும். ஏன்னா இது எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? சும்மா நீங்க ஆண்டவரை பத்தி நீங்க நினைக்கிறத வைத்து எப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து ஒரு பகுதி நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான பகுதி. இதுல ஒரு புறதேசத்துக்கு பிரயாணம் போன ஒரு மனுஷன் ஊழியக்காரருக்கு தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொடுத்து போனதை பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து அவன் 3 பேரை கூப்பிடுறான். அதுல அவன் திறமைக்கேற்ற ஒருத்தன்ட்ட 5 கொடுக்குறான், ஒருத்தன்ட்ட 2 கொடுக்குறான், ஒருத்தன்ட்ட 1 கொடுக்குறான். இதுல தாளந்துன்னு வருது. தாளந்துன்னு உடனே நம்ம ஏதோ 5 பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. ஒரு தாளந்துன்றதே வந்து ஒரு கூலிக்காரனுடைய 20 ஆண்டுகளுடைய உழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய சம்பாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கொடுத்துருப்பான்? 5 தாளந்துனா இதுல என்ன போட்டிருக்கு? அவனுடைய ஆஸ்திகளை பிரித்து கொடுக்குறான். அப்போ வந்து பெரிய ஒரு லேண்ட் ஓனரா இருந்திருப்பான். அதை வந்து பிரிச்சு தனித்தனியா ஒருத்தருக்கா கொடுத்துருக்கான். பெரிய பணக்காரன். ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப தூரம் போகும்போது அது வந்து பத்திரமாக பாதுகாக்க முடியாதுன்றதுனால இப்படி கொடுத்துட்டு போவாங்களாம். ஊழியக்காரர் 2 பேர் அதுல வந்து அவங்க ரொம்ப காலம் கழிச்சு திரும்பி வர்றான். வந்தப்ப 2 பேர் வந்து என்ன செய்யறாங்க? அவன்கிட்ட வந்து 25ஆம் அதிகாரம் மத்தேயு 21ஆம் வசனம், அவனுடைய 20ஆம் வசனம். 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்துல ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். உடனே இவர் என்ன சொல்றாரு? நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்த அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். இதே மாதிரிதான் 2 தாளந்து சொல்றான். அவனுக்கும் இதேதான். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, உனக்கு நிறைய தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அடுத்து பாருங்க, இன்னொருத்தன் 1 தாளந்து தான் அவன்கிட்ட கொடுக்கப்பட்டது. அவனுடைய திறமைக்கேற்ப இவனை போய் நீ அவனுக்கு முடியாததை நீ செய்யின்னு அவர் ஒன்னும் கம்பல் பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் இவ்வளவுதான் அவனால முடியும். சரி, 1 உனக்கு கொடுத்துருக்காரு. இதுல யாரையும் அவர் வந்து குற்றப்படுத்தல. 2 தாளந்து வாங்கினவன்ட்ட ஏன் நீ வந்து 5 தாளந்துக்காரன் மாதிரி பண்ணல கேட்கல. இவன் வந்து இவனுடைய திறமையை தான் பயன்படுத்தினான். அவனுடைய திறமையை பயன்படுத்தினான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துகளை தான் பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து அதைத்தான் எதிர்பார்த்துட்டாரு. ஆனா அவன் என்ன சொல்றான்? 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும். இப்போ இதுல வந்து முதல் 2 பேர் அவருடைய எஜமானை பார்த்த பார்வைக்கும்
இவன் தன்னுடைய எஜமானை பார்த்ததற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இதுலதான் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றது நம்ம பார்க்கிற பார்வையில தான் வித்தியாசமே இருக்குன்றத காட்ட விரும்புறேன். ஏன்னா அவங்க 2 பேர் 3 பேருக்குமே இவர் எஜமான். ஆனா இவங்க 2 பேரும் எப்படி பார்த்தாங்க? நம்முடைய எஜமான் நல்லவர். அவர் நம்ம நம்பி இவ்வளவு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு என்னை நம்பி இருக்கிறார். அவர் பெருக்கத்தின் தேவன். அவரு என்ன நம்புறது மட்டும் இல்லாம அவரையும் நான் நம்ப முடியும். அவர் எனக்கு மகிழ்ச்சி தருகிறவர், தயை உள்ளவர், இரக்கமுள்ளவர். அப்படி அவரை குறித்து நல்ல படம் வச்சிருக்காங்க. அதனாலதான் அவர் சொல்லிட்டு போன உடனே அதை கையில இருக்கிறத வச்சு வியாபாரம் பண்ணி அவர் வந்த உடனே சந்தோஷமா போய் இங்க பாருங்க உங்களோட இதை வச்சு நாங்க என்ன செஞ்சிருக்கோம். ஏன்னா தெரியும் எஜமான் எப்படிப்பட்டவர், மகிழ்ச்சி அடைவார், நமக்கும் அதுல பங்கு இருக்கு, நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி எஜமானை குறித்த ஒரு நல்ல படம் அவங்களுக்கு இருந்ததுனாலதான் இதை வச்சு தைரியமாக வியாபாரம் பண்ண முடிந்தது. அடுத்தவனுக்கு அந்த படம் இல்ல, அந்த எஜமானை குறித்து அவனுடைய படம் அவனுடைய எண்ணம் வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு சொல்றான், அவனே வாயில சொல்றான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். அப்படின்னா நீங்க கொடுக்காததான் நீங்க வாங்குவீங்க. அவன் சொல்றது ரொம்ப தப்பு. அவன் அவருடைய பணத்தை கையில வச்சுட்டு அதை பேசுறான். அவனுக்கு கொடுக்காம அவர் கேட்கல. தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற கடின இருதயம் உள்ளவர். அப்போ ஆண்டவர் அவனுடைய எஜமான் கடினமானவர், ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறவரு, நீ கொடுக்காமலே கேட்கிறவரு. இப்படிலாம் அவன் அந்த எஜமானை குறித்து தவறான படத்தை வைத்துக்கொண்டு, ஆகையால் நான் பயந்து போய் உம்முடையதை ஒளித்து வைத்தேன். இவனுக்கு அவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் இல்ல. அதனால என்ன பண்ணியிருக்கான், பயந்து போய் ஒளிச்சு வச்சுட்டேன். இந்த ஒன்னையும் நான் பாதுகாக்கணும், இதை நான் லூஸ் பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது, எங்கேயாவது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பயந்து ஒளிச்சு வச்சு. ஏன்னா இவனுடைய எண்ணம் எல்லாம் அவனுடைய எஜமான் மோசமானவர், ஒரு கடினமானவர், என்னை பழி வாங்குறவர், எனக்கு ஒண்ணும் தரமாட்டாரு, அவர் எங்கேயோ இருக்காரு, என்னை பத்தி அக்கறை இல்லாதவர் இதுதான் நினைச்சிருக்கான். ஆனா மற்ற 2 பேரும் அப்படின்னு நினைக்கல. அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக அவனுடைய நேர்மறையான ஒரு சிந்தையாக இருந்ததுனால எஜமான் உண்மையாக எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் உண்மையாய் அறிந்திருந்தபடியினால் அவர்கள் தைரியமாக நம்பிக்கையோடு எஜமானுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒருவேளை வியாபாரம் பண்ணாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பணத்துல இருந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்கணும் எங்கேயாவது வியாபாரத்துக்கு. ஐயோ நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன, அவர் கேட்டாருன்னா இது இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்க நினைக்கல. கண்டிப்பா நம்ம முயற்சி செய்தா அதனுடைய விளைவு நமக்கு கிடைக்கும், அதனால இது எஜமானுடையது, நான் செய்வேன், எஜமான் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லி தைரியமாக ரிஸ்க் எடுத்தாங்க. ஏன்னா எஜமானை குறித்த ஒரு சரியான படம் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கு எஜமானை குறித்து தவறான படத்தை நம்ம வியாதி கொடுக்கிறவர், இவர் துன்பத்தை கொடுக்கிறவர், கஷ்டத்தை கொடுக்கிறவர்ன்ற எண்ணங்களை நம்ம வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நம்மளாலே விசுவாசிக்கவே முடியாது, இவரை நம்பவே முடியாது. ஏன்னா இவர் இன்னைக்கு செய்வாரோ செய்ய மாட்டாரோ, எனக்கு தருவாரோ தரமாட்டாரோ, என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு அவரால் முடியாது. ஏன்னா அவர் எங்கேயோ இருக்காரு, தூரத்துல இருக்காரு, என் சத்தமும் என்னுடைய நிலைமை அவர் கேட்கல அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா அவங்க 2 பேருடைய எண்ணம் வேற. அப்ப அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற் போலதான் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க எப்படி அவரை பார்த்தாங்களோ அதே மாதிரிதான். இந்த ஊமையை எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவானவரும் அதாவது தேவனும் நம்மளையும் காட்டுறதுதான், எப்படி அவர் நியாயம் தீர்க்கிறார் ஒவ்வொருத்தரையும். கடைசியில இவர் என்ன சொல்றாரு, இவனுக்கு எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நீ விதைக்காத இடத்தில் நான் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வட்டியோட பெற்றுக்கொள்வேனே. இன்றைக்கு நம்மகிட்ட இருக்க எல்லாமே அவருடையதுங்க. தேவன் நல்லவர், அவர் கொடுமைக்காரர் கிடையாது. இன்னைக்கு நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நன்மைக்கும் அவர் தான் காரணர். ஏன்னா சூரியனோ சந்திரனோ அவர் படைத்த எந்த அதாவது மிருகங்களோ பறவைகளோ இயற்கையோ மர செடி கொடிகள் கனிகள் எதுவுமே இல்லைன்னு வைங்க, நம்ம எப்படி வாழ முடியும்? இப்ப இது அன்றைக்கு ஆதியிலே அவர் படைத்தது இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. அப்படின்னா சூரியன் ஒரு நிமிஷம் ஒளி கொடுக்கலன்னா நம்ம பூமி அவ்வளவு ஒண்ணும் இல்லாம போயிருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் அது தகிச்சுச்சுன்னா அப்பயும் நம்ம எரிஞ்சிருவோம். ஆனா இதையெல்லாம் யார் நமக்காக நன்மையாக இன்னுமே நம்ம நிறைய பேர் அவருக்கு எதிராக இருந்த போதிலும் இன்னும் யார் அதை செஞ்சுட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நன்மையாய் தருகிற தேவன் தான். அந்த எண்ணம் நமக்கு இல்லைன்னா அவர் மோசமானவர், அவர் அடிக்கிறவர்,
அவர் எனக்கு துன்பத்தை தருகிறவர், அவர் எங்கேயோ இருக்கிறாருன்றது எண்ணம் படம் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட விசுவாசமா எதுவுமே கேட்க முடியாது. அதுதான் இவனுக்கு நடந்தது. இந்த பணம் கூட அவருடையது. நான் உபயோகப்படுத்தணும். அந்த உபயோகப்படுத்தி அதுக்கு பெருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம்ன்றத இவன் அதை யோசிக்கவே இல்ல. அவனுடைய எண்ணம் வேற மாதிரி இருந்தது. இவர் வந்து மோசமானவர். அதனால பயந்துட்டு நான் போயிட்டேன். அப்போ பயப்படுறவன் எதுவுமே தேவனிடத்துல இருந்து ஒண்ணுமே பெற முடியாது. ஏன்னா பயம் என்னதை காட்டுது? அவர் வந்து மோசமானவர், கொடூரமானவர்ன்றத காட்டுது. இப்ப பாருங்க, இன்னும் ஆண்டவரை குறித்து தவறான பிக்சர்ஸ், தவறான படங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகம் மட்டும் இல்ல, ஒரு வருந்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு சபையுமே பல சபைகளிலுமே இதைத்தான் போதிக்கப்படுது. தேவன் வந்து உங்க மேல கோபமா இருக்கிறாரு, எல்லா நேரமும் உங்களை வந்து நீங்க தவறு செய்றீங்களான்னு பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் வலியுறுத்தப்படுது ஒழிய, தேவனுக்கு இவ்வளவு ஒரு நல்ல பக்கம் இருக்குது, அவர் அன்புள்ளவர், நல்லவர், மன்னிக்கிறவர், உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர் அப்படிங்கறது பழைய ஏற்பாட்டுல காட்டின அளவு கூட நம்ம பல இடங்களிலே காட்டல. அதனால எல்லா நேரமும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் போய் நிக்கும்போது விசுவாசத்தோட அவர்கிட்ட கேட்க முடியல. இப்போ உங்கள்கிட்ட உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுல வந்து பயந்து நடுங்கி அப்படியே வாசல் கிட்டேவே விழுந்து கிடந்து எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு தாங்கன்னு கேட்பாங்களா? இல்ல அவங்களா வருவாங்க, வந்து ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள என்ன இருக்கோ எடுத்து சாப்பிடுவாங்களா? முதல் மாதிரி அவங்க விழுந்து கிடந்து அழுதுட்டு கிடந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு சரியான உறவு இல்ல, நீங்க ஏதோ அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையா எந்த பெற்றோருமே, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு குடிகார பெற்றோர், நல்லா இல்லாத பெற்றோர் கூட அவங்க சுய புத்தியோட இருக்கும்போது பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைப்பாங்க. நம்மளே அப்படி இருக்கும்போது நம்ம படைத்த தேவன் எப்படி அன்புள்ளவரா இருப்பாரு? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படும் வந்தேன். இது வந்து இயேசுவானவர் சொல்றாரு. இதுல திருடன்னா யாரு? கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் யாரு? பிசாசு. ஆனா பல சமயங்களிலே அழிவையும் துன்பத்தையும் வியாதியையும் யாருக்கு நம்ம சொல்றோம்? ஆண்டவர் தான் கொடுத்துட்டாருன்னு சொல்றோம். அதுக்கு வந்து யோப வேற நம்ம காட்டிக்கிறோம். ஆனா யோபுடைய கதையில உள்ள அந்த பிரச்சனையே வேற. அது இன்னொரு செய்தியில நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ திருடன் வந்து தவறான படத்தை காட்டுறான். இந்த திருடன் தான் ஆதாம் ஏவாள்கிட்டயும் போய் தேவனை குறித்து தவறான படம். தேவன் எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு. அவன் இப்ப கேக்குறான், தேவன் அனைத்து இதையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ அப்படிங்கிறான். அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுன்னு இருக்காரு, இந்த உன்னை மட்டும் வேண்டான்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத விட்டுட்டு தேவன் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டான்றாரான்னு ஒரு மாதிரி தேவன் வந்து இல்ல, நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அப்போ ஏதோ ஒண்ணு உனக்கு தர மாட்டேங்கிறாரு, அவரு எதையோ ஒண்ணு உனக்கு கொடுக்காம பிடிச்சு வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை பற்றிய தவறான படத்தை தான் முதல்ல காட்டுறாங்க. இப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையானதை பெற முடியாதபடி நம்மை தடுப்பது தேவனை குறித்து நாம் வைத்திருக்கிற படம், இந்த பிசாசு கொடுக்கிற படத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் மனதில. பலர் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது இன்னையோட அதை நம்ம விட போறோம். ஆனா அடுத்து பாருங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்பட வந்தேன். இப்ப இதுல சொல்றாரு இயேசுவானவர், நானும் ஜீவன் உண்டாயிருக்கும். இப்போ நான் நல்லவர், உங்களுக்கு வந்து ஜீவன் உண்டாயிருக்கிறதுக்கு நான் வந்தேன். என்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்கு ஜீவனை உண்டாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். அது கொஞ்சம் மட்டும் இல்ல, பரிபூர்ணமாக அபண்டன்ட் லைஃப். அதாவது நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் வெறும் வந்து பாவத்தை மட்டும் மன்னிச்சிடுறாரு, அதை மட்டும்தான் நம்ம பல சமயங்களில கேட்கிறோம். பாவத்தை மட்டும் இல்ல, வியாதிக்காகவும் அவரு மரித்தாரு, என்னுடைய தரித்திரத்துக்காகவும் மரித்தாரு, என்னுடைய உறவுகள் சரியா இருக்கணும்ன்றதுக்காகவும் மரித்தாரு, என்னுடைய வாழ்வை முழுமையாக்குவதற்காக, பரிபூர்ணமாக அது வந்து குறைவே இல்லாத ஒரு வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் வந்தாருன்ற அந்த வசனத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள மறந்து விடுகிறோம். கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வந்த அந்த திருடனுக்குரிய கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை தேவன் தான் இது பண்ணிட்டாரு. இந்த தேவன் தான் அப்படி பண்ணினாருன்னா, இப்ப வியாதி தேவன் தான் கொடுத்தாருன்னா, நம்ம போய் தேவன்கிட்ட போய் ஆண்டவரே இந்த வியாதியை எடுத்து போடுங்கன்னு எப்படி நம்ம ஜெபிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம டாக்டர்கிட்ட கூட போக கூடாது. அப்படி நம்ம நம்புகிறவர்களா இருப்போமானால் நம்ம டாக்டர்கிட்ட கூட போக கூடாது. ஏன்னா தேவன் தான் வியாதி கொடுத்தாருன்னா அதுக்கு எப்படி நம்ம எதிர்த்து நிக்க முடியும்? ஏன்னா அது கொஞ்சம் நம்ம அதை சிந்தித்து பார்த்தோம்னா நம்ம வந்து இப்படி நம்ம பேசவே மாட்டோம் தேவனுக்கு எதிராக. அடுத்தவங்க இப்படி சொன்னாலும் நம்ம வந்து யோசிப்போம், இது தவறா பேசுறாங்க, நம்ம யோசிப்போம். அடுத்து பாருங்க, யாக்கோபு 1:17
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இதுல தேவனை பத்தி சொல்லியிருக்கு. நன்மையான எந்த ஈவும் கிஃப்ட். இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லாமே கிஃப்ட்டுங்க. காத்து கூட கிஃப்ட்டுங்க, இலவசம். இன்னைக்கு மனுஷன் அந்த காத்தை பிடிச்சி அதை விற்கிறான். தண்ணி அது கூட இலவசமா தான் இருக்குது. இன்றைக்கும் நீங்க போய் மழையை எங்கேயோ விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் மழையை வாங்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வந்து தேவையான இடத்துக்கு ஆண்டவர் பொழியிற மாதிரி வச்சிருக்காரப்போ அந்த அந்த மழை இது எல்லாமே நன்மையான கிஃப்ட்டுங்க, இலவசமான கிஃப்ட். நம்முடைய ஜீவனே அவருடைய ஈவு தான். நம்முடைய மூளை திறமை எல்லாமே அவருடைய ஈவு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பணம் வசதி எல்லாமே அவருடையதுங்க. நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எந்த வரம் எல்லா பர்ஃபெக்ட் கிஃப்ட் எல்லாமே அவர்கிட்ட தான் வருது, பரத்திலிருந்து வருது. ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழல் இல்லை. அவர்ல கொஞ்சம் கூட ஒரு ஷேடோ கூட இல்லை. ஷேடோ ஆஃப் டர்னிங், ஒரு மாறுதல் இல்லை. இன்னைக்கு அப்படி இருக்கும், அப்படி ஒரு நிழல் கடந்து போற மாதிரி கடந்து போயிடும் இல்ல. எப்பயுமே ஒரே மாதிரிதான் இருக்கிறாரு. அவர் நல்லவர்ன்றதுல மாற்றமே இல்லை. நன்மை தேவனிடத்துல இருந்து வருகிறது, பிதா நேசிக்கிறவர். அப்போ தீமை யார்கிட்ட இருந்து வருதுன்னா பார்த்தா பிசாசிட்ட இருந்து வருது. அப்போ அவன் சொல்றத நம்ம கேட்க கூடாது. தேவன் நல்லவர் என்பதை மன உறுதியாக நம்ப வேண்டும். அப்பதான் விசுவாசம் நமக்குள்ள வளரும். தேவனிடத்துல இருந்து அப்பதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, தேவன் நமக்காக இருக்கிறாரா எதிராக இருக்கிறாரா? பல சமயங்களில நம்முடைய சூழ்நிலையில ஆண்டவர் நமக்காக இருக்கிறாருன்றது நமக்கு தெரியல. இந்த வசனத்தை பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 31, 32 நான் வாசிக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நாம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதுல அழகா பவுல் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை பேசிட்டு சொல்ற. இதெல்லாம் வச்சு என்ன சொல்லுவோம்? தேவன் நம்ம கூட இருக்கும்போது யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? இந்த ஒரு வெளிப்பாடு அந்த சின்ன தாவீதுக்கு கூட இருந்துச்சுங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஜெயண்ட், ஒரு பெரிய ஒரு அரக்கன் முன்பாக இவன் தனியாக நிற்கும் போது அவனுக்கு இருந்துச்சு, தேவன் ஏன் கூட இருக்கிறான்ற தைரியம். ஆனா இன்றைக்கு நமக்கு இவ்வளவு தெரிஞ்சுமே நம்ம பல சமயங்களில இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எங்கேயோ தொலைவுல இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தாவீதுக்கு தேவன் வந்து கூடதான் இருந்தார். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். நம்ம விட்டு அவர் எங்கேயுமே போகல, நம்ம விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைங்கிறாரு. அடுத்து சொல்லுங்க, சொந்த குமாரனையே கொடுத்தவரு வேற எதையும் தராம இருப்பாராங்க? இந்த கடன் பிரச்சனையை நீக்காம இருப்பாரா? இந்த தேவைகளை சந்திக்காம இருப்பாரா? அப்படின்னு சொல்லி அதுல கேக்குறாரு. மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இதை மட்டும் பல சமயங்களில எனக்கு இந்த ஒரு சின்ன இந்த வலி மட்டும் போயிட்டா நல்லா இருக்கும். ஏன் மீதியும் அவருக்கு தர்றதுக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல அவரால் முடியாதா? இங்க நம்ம கேக்குறது, நம்முடைய ஆண்டவரே என்னுடைய கடன் பிரச்சனை இவ்வளவு ஜாஸ்தி இருக்கு, அதை தீருங்கன்னு கேட்டா அங்க பரலோகத்துல அவருக்கு குறைவாயிருமா? இல்லைங்க. அவர் அவ்வளவு ஐஸ்வர்ய சம்மன்னர், அந்த ஐஸ்வர்யம் உள்ளவர், இந்த உலகத்தை எல்லையும் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், நம்மை நேசிக்கிற தகப்பன்னு நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம தைரியமாக அவர் இடத்துல எதைனாலும் கேட்போம், எல்லாவற்றையும் தருவாருன்னு போட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒண்ணு வருது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் இருந்தார். இப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் இருந்தாராம். இப்ப யாருக்கு குணம் தேவை? பிசாசின் வல்லமையில இருக்கிறவங்களுக்கு தான். யார் குணமாக்குனா? இயேசுவானவர். ஆனா தலைகளை நம்ம பல சமயங்கள்ல நினைக்கிறோம், ஆண்டவர் தான் இந்த வியாதி எனக்கு கொடுத்தாரு, அவர் நன்மை செய்கிறவர்னு போட்டிருக்கு. நன்மை செய்கிறவராய் இருந்தாராம். அடுத்து பிசாசின் வல்லமையில இருந்த எல்லாரையும் குணமாக்கிறவராய் இருந்தார். அப்போ நம்முடைய வியாதி தேவனிடத்துல இருந்து வருதுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க, திருடன்கிட்ட தான் வருது. அப்போ நம்ம அதுக்கு எதிர்த்து நிக்கணும், நம்ம எப்படியாவது சரி பண்ணிடணும்ன்ற அந்த ஒரு இதுலதான் நம்ம போகணும். அடுத்தது, இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறாரு. அடுத்து பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 நான் வாசிக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இதுல பாருங்க, ஆபிரகாமுக்கு சொல்ற காரியத்தை எபிரேயர்ல எடுத்து பேசும்போது சொல்றாரு, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எங்க இதுல
நிச்சயமாகவே சொல்லியாச்சு. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு விடலாம்ல. நிச்சயமாகவே அது ஒரு அழுத்தம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சரி, அதோட விட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எப்படி அவர் வந்து இன்சிஸ்ட் பண்றாரு, இவ்ளோ வலியுறுத்துறாரு. ஆனா, இப்படி வலியுறுத்துறத விட்டுட்டு, அவர் ஏதோ ஒரு அதாவது ஆண்டவருக்கு எதிராய் நடக்கிறவர்களுக்கு அவர் தண்டனை குடுக்குறாருன்றத மட்டுமே நம்ம பிடிச்சுட்டு இருந்தா அது நியாயமா? ஆண்டவரை குறித்து. தேவனை குறித்து தவறான படம் வச்சிருந்தோம்னா, இன்னைக்கு நீங்க மாத்திக்கோங்க. அந்த தவறான படம் உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் தேவனிடத்துல இருந்து எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த 3 ஊழியக்காரங்கள குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதுல தேவனிட்ட இருந்து தீமையை பெற்றுக்கொண்டது யாருன்னா, தேவனை தீமையாக நினைத்தவன். அவரு வந்து தீமை தான் செய்வாரு. அவர் கடினம் உள்ளவர் நினைச்சவனுக்கு தான் தண்டனை கிடைச்சது. ஆனா தேவனை குறித்து சரியான படத்தை வைத்திருந்தவர்களுக்கு அவரிடத்தில் நன்மையும், அவரிடத்திலிருந்து பாராட்டும், இன்னும் அதிக பொறுப்பு தான் உங்களுக்கு கிடைச்சது. அப்போ எது உங்களுக்கு வேணும்? அதுக்கேற்றாற் போல உங்களுடைய படத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். நீங்க மாற்றணும்னு இல்ல. அவர் அப்படிப்பட்டவர் தான். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், எல்லா நன்மையான காரியங்களுக்கும் ஊற்றும் காரணர் அவர். அப்புறம் பரிபூர்ண ஜீவனை நமக்கு கொடுக்க வந்தவர். அப்போ இன்றைக்கு நம்ம எந்த ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துல இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கீங்களா? இல்ல பிசாசின் ராஜ்யத்துல இருக்கீங்களா? நீங்க வந்து வியாதியும் துன்பமும் கொடுத்து தேவன் எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்குறாருன்ற ஒரு தவறான போதனையை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை மாத்திக்கோங்க. ஏன்னா வியாதியும் துன்பமும் தேவனுடைய ராஜ்யத்துல கிடையாது. ஏன்னா இயேசுவானவர் எங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை போதிக்கிறாரோ அங்க வந்து சுகப்படுத்துறாரு. நீங்க போய் நல்லா வாசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து வந்து எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாரு. அப்ப என்ன, அங்க தேவனுடைய ராஜ்யத்துல சுகவீனம் கிடையாது. பரலோகத்துல என்னெல்லாம் இல்லையோ அது வந்து இங்கேயே இருக்கக்கூடாது. அதனாலதான் உங்களுடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக ஜெபிக்கவும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நீங்க பரலோகத்துல பூமியில எதை கட்டுவீங்களோ அங்கேயே நானும் கட்டுவேன்றாரு. அப்போ அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் விசுவாசிகளாகிய நம்ம இருக்கோம். நம்மளே தவறான காரியங்களை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா, தேவன் வியாதியையும் துன்பத்தையும் கொடுத்து எனக்கு போதிக்கிறான்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து தவறான ராஜ்யத்துல இருக்கோம். அந்த ராஜ்யத்துல இருந்து இந்த ராஜ்யத்துல இருக்கிறோன்றத புரிந்துகிட்டு இங்க வந்துடணும். இல்ல ஒருவேளை நான் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்ற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர்ன்றதை நீங்க இந்த நேரத்துல நீங்க ருசித்து பார்க்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்றேன். அவரை நீங்க உங்களுடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறணும் தேவனே, நீர் நல்லவர்ன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப கேட்டேன். நீங்க என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. நான் உம்முடைய நன்மையை நான் அனுபவிக்கணும். உம்மிடத்துல நீர் எவ்வளவு நல்லவர்ன்றதை நான் உணர்ந்து கொள்ளணும். என்னுடைய தவறுகளை நான் விடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையை மாற்ற உதவி செய்யுங்க. நான் மனம் திரும்புகிறேன். உண்மை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீரே என்னுடைய ரட்சகர். என்னுடைய வாழ்க்கையினால் நடத்த முடியலன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட வருவீங்கன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளத்தை மாற்றி இந்த ராஜ்யத்துக்குள்ள உங்களை கொண்டு வர்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம அதுக்குதான் நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? எப்படிப்பட்ட படத்தை தேவனை குறித்து நீங்க வச்சிருக்கிறீங்க? ஆண்டவரை குறித்து சரியான படத்தை வச்சிருக்கிறீங்களா? அவர் தூரத்துல இருக்கிறாரா? நான் கத்துனாலும் கேட்காத தூரத்துல இருக்காரா? இல்ல உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிற தேவன், நம்ம எல்லாவற்றையும் கேட்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், நன்மையானவைகளை செய்கிற தேவன், வியாதியும் துன்பத்தையும் போக்குகிற தேவன், சுகமாக்குகிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன்ற சரியான படத்தை நம்ம வைக்கும்போது அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசம் வளரும். தேவனை குறித்து சரியான ஒரு புரிதல் நமக்கு இருக்கும். அவர்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கையில இந்த உலகத்திலே அநேகருக்கு ஒரு விளக்காக வாழ முடியும். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் நாங்க கேட்ட செய்திக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், ஆண்டவரே நன்மை செய்கிறவர் என்றதை நாங்க கேட்கிறோம். சுவாமி, இதுவரைக்கும் நான் தவறாக உம்மை குறித்த படத்தை நான் வச்சிட்டு இருந்தேன். என்னை நீர் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறேன். சுவாமி, நீர் எங்கள் மேல் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பதை நாங்க கண்டுகொண்டோம். சுவாமி, ஆண்டவரே, இந்த நேரத்துல யாரெல்லாம் தேவனே உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை, என்னுடைய சூழ்நிலையில கர்த்தாவே நான் உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்னுடைய பழைய வழியை விட்டு நான் திரும்ப விரும்புகிறேன், நீரே என்னுடைய ராஜாவாக என்னுடைய ஆண்டவனாக மாற வேண்டும் என்று கர்த்தாவே நான் விரும்புகிறேன், என்னுடைய உள்ளத்துல வாங்க என்னை மாற்றுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்துல நீங்க வரும்படி ஜெபிக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல வந்திருக்கிறாங்கன்றதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அங்க வியாதி ஆண்டவரே பிரச்சனை வந்தால் சுவாமி அவற்றிலிருந்து விடுதலை உண்டு.
என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொண்டு அதை கொடுக்கிற தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தியம் உள்ள உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரை பதியும்படி நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.